காலையில் டிஃபன் சாப்பிட்றோம், டைனிங் டேபிள் உட்காடுறோம், 2 இட்லி சட்னி சாம்பார் ஊற்றுறாங்க. நம்மகிட்ட பணம் இருக்கிறதுக்காக வந்து 2000 நோட்டு 500 நோட்டையும் பிச்சு சட்டி சொல்லி சாப்பிட முடியுமா? அந்த இட்லி தான் சாப்பிடணும். இந்த இட்லி நம்ம டேபிளுக்கு பிறகு நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிலேருந்து ரைஸ் மில்காரிலேருந்து வீட்டில் கிரைண்டரில் ஆட்டாங்கல்லையே கிரைண்டர் ஆட்டி சட்னி சாம்பார் ஆட்டி வரகு நம்ம இட்லி சாப்பிடல, இத்தனை உழைப்பு சாப்பிட்றோம். போடுற துணி இருக்குது, எத்தனை நெசவு உழைப்பை சாப்பிட்றோம். ஆசிரியர் கல்வி கொடுக்குறோம், அத்தனை உழைப்பை சாப்பிட்றோம். இந்த கடலை எப்போ கட்டுவோம்? கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நம்முடைய லைஃப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய வசதி வாய்ப்பாக இருந்துட்டு இந்த மாதிரி ஏசியில் இருக்கிற பங்களா கட்டியிருக்கிற பேங்க் பேலன்ஸ் அதிகமாகுதுன்னா வீட்டுக்கு போய் நெல் நாற்று வச்சு நம்ம சம்பாதிக்கல. சொசைட்டி வாங்கின கடன் தான் அது எல்லாமே. நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எல்லாமே சொசைட்டி வாங்கின கடன் தான். இது திருப்பி கட்டுறதுக்கு ஒரே வழி, நாம் நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய பேர்த்துக்கு நமக்கு சரியானபடி டேக்ஸ் கட்டணும், நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்.